بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருமகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்த்திகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான்: இல்லாமன் அதல்லாஹு பிகல்பின் சலீம். கல்பே சலீம் என்று சொல்லப்படுகின்ற தூய்மையான உள்ளம் உள்ளவர்கள் தான் நாளை மறுமையில் சுவர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்பதாக சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்: கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைவார்கள் என்பதாக சொல்லுகிறான். ஆக உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் தான் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது என்கின்ற அடிப்படையில் உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். வணக்க வழிபாடுகள் புரிவதன் மூலமாக உள்ளம் தூய்மை பெற்றுவிடுமா? திக்ர் திலாவத்துகளில் ஈடுபடுவதன் மூலமாக உள்ளம் பிரகாசம் அடைந்து விடுமா என்றால், உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை அகற்றாமல் 1000 ரகாத்துகள் தொழுதாலும் சரி, தினந்தோறும் திருக்குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தாலும் சரி, திக்ர் திலாவத்துகளில் திளைத்திருந்தாலும் சரி, உள்ளம் தூய்மை பெறாது. அப்படி என்றால் எதை அழுக்குகள் என்று சொல்லுகிறது, எதை அகற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்றால், தன்னை சுற்றி வாழக்கூடியவர்கள் குறை செய்திருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் அதை கண்டும் காடாமல் தன்னுடைய உள்ளத்தில் அவர்கள் குறித்து தவறாக பேசாமல் எண்ணாமல் இருப்பதுதான் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பதனுடைய அடையாளமாக மார்க்கம் சொல்கிறது. அது குறித்து நிறைய நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் இங்கே சொல்வதற்கு தயங்குகிறேன். என்றாலும் கூட அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஜி அவர்கள் சொல்லுகிற ஒன்று படிப்பினைக்காக வேண்டி நான் சொல்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், பெரும்பாலான மனிதர்களினுடைய குணம் பன்றியின் குணங்களை போன்றிருக்கிறது. பன்றியை பொறுத்தவரை தூய்மையானவைகளை விட்டு விட்டு அசுத்தமானவைகளை தான் தேடி தேடி அது சாப்பிடும். அதுபோன்று ஒரு மனிதர் குறித்து அவருடைய உயர்வான குணங்கள் குறித்தும் நற்காரியங்கள் குறித்தும் தெரிந்தால் அது குறித்து மனிதர்கள் பேசுவதில்லை. ஆனால் ஒருவர் குறித்த தவறான விஷயங்கள், அவர் குறித்த குறைகள் தெரிந்துவிட்டால் குறையை மக்கள் தேடி தேடி பேசுவார்கள் என்பதாக அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஜி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. ஒருத்தரை பத்தி நிறைய நல்ல விஷயம் இருக்கும், அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா, ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அதுவும் ஆதாரத்தோட சிக்கிருச்சுன்னு சொல்லி சொன்னா மக்கள் அதைத்தான் பெருசா பேசுவாங்க. அதைத்தான் அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஜி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களின் நிறைகளை பேச மாட்டார்கள், குறைகளைத்தான் பேசுவார்கள். இது பன்றியின் குணத்தை போன்று என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ்விற்கென்று இருக்கக்கூடிய அற்புத குணங்களில் ஒன்றுதான் சத்தார், மறைக்கக்கூடியவன். எதை மறைக்கக்கூடியவன்? குறைகளை மறைக்கக்கூடியவன். இது அல்லாஹ்வினுடைய குணங்களில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ சத்தீருன். நிச்சயமாக அல்லாஹ் குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அறிஞர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாவம் செய்யக்கூடிய ஒருவனை உடனே தண்டிக்கலாம். அதற்குண்டான ஆற்றலும் அதிகாரமும் உரிமையும் அவனுக்கு உண்டு. ஆனால் அப்படி அவன் செய்வதில்லை. பாவம் செய்யும் போது அங்கிருந்து ஒரு துர்வாடை வெளிப்படுற மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு செய்ய முடியாதா?
பாவம் செய்யக்கூடியவர்களை உடனடியாக தண்டிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. ஆனால் எவ்வளவோ பாவம் செய்யறோம், நாம தண்டிக்கப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? தண்டிக்கப்பட்டு நம்மை அல்லாஹ் கேவலப்படுத்த அவன் விரும்பவில்லை. இன்னொரு செய்தி ஒண்ணு சொல்லுவாங்க, யாருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாருடைய அமல்கள் நிராகரிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறானா என்னைக்காச்சும்? நம்முடைய வணக்கம் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் ஏன் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால், வணக்கங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களை மக்கள் கேவலமாக பார்ப்பார்கள். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிராகரிக்கப்படுகின்ற அமல்களை வெளிப்படுத்தாமல் அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இது அல்லாஹ்வினுடைய குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க, நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒருவனை நான் அறிவேன். சகாபாக்கள் கேட்டாங்க, அது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலிருந்து அவர்தான் கடைசியாக வெளியேறி சுவர்க்கத்திற்குள் நுழைவார். அவர்கிட்ட அல்லாஹ் பேசுவான். பேசும்போது மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், அவர் செஞ்ச சின்ன சின்ன பாவத்தெல்லாம் எடுத்து காட்டுங்க என்பதாக சொல்லுவான். மலக்குமார்கள் அவர் செஞ்ச சின்ன சின்ன பாவத்தெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. அவர் பயப்படுவார். சின்ன சின்ன பாவமே இவ்வளவு மோசமா இருக்குது, நாம செஞ்ச பெரிய பெரிய பாவத்தெல்லாம் எடுத்து காட்டினா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவார். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுவான், அந்த பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி தாருங்கள் என்பதாக சொல்லுவான். அந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றி அவருக்கு வழங்கப்படும். அந்த பார்த்த சந்தோஷத்துல இந்த பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் இவன் எடுத்து சொல்லுவானா, யா அல்லாஹ், அங்க ஒரு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன், இங்க ஒரு பாவம் செஞ்சிருக்கேன். அந்த பாவங்களை எல்லாம் இவன் ஞாபகம் ஊட்டி அதையெல்லாம் நன்மையாக மாற்றிக்கொடு என்று அல்லாஹ்விடத்தில் ஏங்கி நிற்பதை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தானும் சிரித்தார். அல்லாஹ் எப்படி மறைக்கிறான் பாருங்க. திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட கொண்டு வரப்படுறார். நிரூபணம் ஆயிடுச்சு. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தண்டனை கொடுக்கிறதுக்கு உத்தரவிடுறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஹலீஃபா அவர்களே, இப்போதுதான் நான் முத திருடுறேன், மன்னிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக நீ முதல் முறை திருடக்கூடியவனாக இருக்க மாட்டாய் என்பதாக சொன்னார். அப்ப அவர் கேட்டாரு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே நான் திருடினேன் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீ முதல் முறை திருடி இருந்தால் அல்லாஹ் உன்னை காட்டி கொடுத்திருக்க மாட்டான் என்பதாக சொன்னார். பல தடவை திருடுறதுனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உன்னுடைய திருட்டை, உன்னுடைய கேவலமான காரியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். முதல் முறை செய்யக்கூடிய தவறை அல்லாஹ் மறைக்கவே செய்வான் என்பதாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி தண்டனை நிறைவேற்ற சொல்லிட்டாங்க. கையை வெட்டியாச்சு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. போய் அவங்க கிட்ட கேட்டாங்க, நீ திருநத்துக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அதனால நீ இப்ப எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லுங்க, நீ திருநீ இது எத்தனாவது திருட்டு அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு, 21வது திருட்டு என்பதாக சொன்னார். ஸதக உமர், ஸதக உமர், உமர் உண்மையை சொன்னார், உமர் உண்மையை சொன்னார் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால், இன்னைக்கு நாம செய்யக்கூடிய தவறுகளும் குற்றங்களும் வெளிப்படாமல் இருக்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு நாம ஒருத்தவங்க பாத்துக்கிறோம். இல்லைன்னு சொல்லி சொன்னா இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி உறவுகள் எல்லாம் உடைந்து நம்முடைய நட்புகள் எல்லாம் சிதறி போயிருக்கும். இப்ப அல்லாஹ்வினுடைய குணம் என்ன தெரியுமா? மறைப்பது. நாம் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பது. பொதுவாக எல்லா இடங்களிலும் 2 சாட்சியை பேசுகின்ற அல்லாஹ், விபச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டால் மட்டும் 4 சாட்சி வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் என்பதற்கு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அந்த கேவலமான காரியத்தை மறைக்கவே செய்கிறான். அவ்வளவு ஈஸியா 4 பேர் அந்த தவறை பார்க்க முடியாது. இப்ப தவறை மறைக்கவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா இடங்களிலும் 2 சாட்சி பேசுகிறார் இறைவன், அந்த இடத்தில் 4 சாட்சி பேசுகிறான் என்பதாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. சுருக்கமாக சொல்ல வருகிற கருத்து இதுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அடியார்கள் கேவலப்படுவதை விரும்புவதில்லை, குறைத்து மதிப்பிடப்படுவதை அவன் விரும்புவதில்லை. நாம் செய்யக்கூடிய தவறுகளை, குறைகளை அவன் கூடுமான அளவிற்கு மறைக்கிறான். அதையும் கடந்துதான் அடியான் கேவலப்பட்டு போகிறான். ஆக அல்லாஹ்வினுடைய சிறந்த குணம் சத்தார், குறைகளை மறைப்பது. எனவே குறைகளை மறைப்பது அடியார்களுக்கும் இருக்க வேண்டிய அற்புதமான குணம். இந்த குணம் ஏற்பட்டு விட்டாலே உள்ளம் தூய்மையாகிவிடும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கமும் அப்படிதான் இருந்துச்சு. மாஇஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சகாபி தப்பு பண்ணிட்டார். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட வந்து சொன்னாரு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மறைத்திருக்கும் திரையை கிழித்து விடாதே, தனியாக சென்று தௌபா செய் என்பதாக சொன்னார். மனசு அவருக்கு சாந்தம் அடையல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட வந்து சொன்னார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அதையே சொன்னாங்க, தனியா போய் தௌபா செஞ்சிரு, வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஹஸ்ஸால் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் இருந்தாரு, அவர்கிட்டயும் போய் சொன்னார். அவரு சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிட்டார். உடனே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்டு காணாம அப்படியே இந்த பக்கமா போனாங்க. பின்னாடியே போய் அங்க போய் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துக்கு போனாங்க. மூணாவது தடவையும் சொன்னார். அங்கிருந்து நாலாவது இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நாலாவது முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல, பைத்தியம் இல்ல. குடிச்சிட்டு போதையில உளர்றாரா? இல்ல, அதுவும் இல்ல. நீ தப்பு பண்ணிருக்க மாட்ட, தொற்றுப்ப, முத்தமிட்டிருப்பேன்னு சொன்னார். இல்லை இல்லை, ஒரு கணவன் தன் மனைவியிடம் எதை செய்வானோ அதை செய்தேன் என்று அழுத்தமாக தெளிவாக ஒப்புக்கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுக்குமாறு உத்தரவிட்டுட்டாங்க. தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த ஹஸ்ஸால் தான் இவருக்கு இப்படி ஒரு ஆலோசனை சொன்னார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படுது. அந்த ஹஸ்ஸால கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல்லா சதர்தஹு பிஸியாபிக், உன்னுடைய துணியை கொண்டு அப்படியே அவருடைய தவறை நீ மறைத்து இருக்க வேண்டாமா? நீ இப்படி தவறான ஆலோசனை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனாசா தொட வைக்கப்பட்டது. மற்ற சகாபாக்கள் நான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்த ஒருவருக்கு நீங்கள் ஜனாசா தொட வைத்து நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா, அவர் சுவர்க்கத்தின் நதிகளில் நீந்தி கொண்டிருக்கிறார் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்று சொன்னால், ஒரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் சரி உடனே தப்பா பேசுற உரிமை நமக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால், மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிற போது தவறாக பேசுவதற்கு நாம் யார்? எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஜனாசாவை ஒருத்தர் குளிப்பாட்டுறார், அமானத்தை சரியான முறையில நிறைவேற்றார். அவருடைய உடலில் வெளிப்படக்கூடிய தகாத அடையாளங்களை வெளிப்படுத்தாமல் அவர் மறைத்து விட்டார் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அன்று பிறந்த பாலகனை போன்று அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த நன்மை வேற எதுக்கு இருக்குது? பிரபலமா நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஹஜ் செய்யறவங்களுக்கு தான் இருக்குது. அந்த நன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார், அவருடைய உடலில் வெளிப்படக்கூடிய தகாத அடையாளங்களை வெளியே சொல்லாமல் மறைத்து விடுகிறார் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போன்று பரிசுத்தப்படுத்தப்படுகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மையத்தை குளிப்பாட்டி அவருடைய உடலில் வெளிப்படக்கூடிய தகாத அடையாளங்களை மறைத்து விடுகிறாரோ அவருடைய 40 பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னங்க முகம் இவ்வளவு கருப்பா இருந்துச்சு, என்னங்க உடல்லாம் இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்லக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரி, அழகா இருந்துச்சு மையத்து, உடல் நல்லா இருந்துச்சு, அப்படி பொய் சொல்வதை கூட மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் அவர் குறித்து குறை பேசுவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அப்ப அடுத்தவர்கள் குறித்து எவ்வளவு உயர்வாக எண்ண வேண்டும், உயர்வாக பேச வேண்டும். குறைவாக பேசுவதற்கோ புறம் பேசுவதற்கோ எந்த வகையிலும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹவ்வாத் இப்னு ஜுபைர் அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயணத்துக்கு போயிருந்தார். கொஞ்ச தூரத்துல கூடாரம் அமைத்து பெண்கள் எல்லாம் தங்கியிருந்தாங்க. அந்த பக்கமா போனாரு, நிறைய பெண்கள் இருக்கிறத பார்த்தாரு. அவருடைய உள்ளத்துல சின்ன ஊசலாட்டம். என்ன பண்ணிட்டாரு, திரும்ப தன்னுடைய கூடாரத்துக்கு வந்து அவர் போட்டிருந்த அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த ஏரியாவுக்கு போயிட்டாரு. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து அப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த பகுதியை சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அப்படியே அந்த பகுதிக்கு வந்தாங்க, இவர் நிக்கிறதையும் பார்த்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து, என்ன ஹையாத், என்ன இங்க நிக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் சொன்னாரு, என்னுடைய ஒட்டகம் காணா போச்சு, அது அப்படியே தேடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓ அப்படியா, சரி தேடு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அவரும் போயிட்டாரு.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கடத்தெருல வச்சு பார்த்தாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எப்ப அந்த ஒட்டகம் காணா போச்சு, கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பள்ளிவாசல்ல வச்சு ஒரு தடவை கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒட்டகம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி, இது கிடைச்சிருச்சு யார சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே வெக்கமா போயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி போனாக்க அந்த ஒட்டகம் மேட்டரையே பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடியே வர்றது இல்ல. கடைசியா வந்து தொழுதுட்டு அப்படியே ஓடிடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்வையிலே படாம அப்படியே ஒளிஞ்சு திரிஞ்சு அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறார். ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்கு வந்து நிம்மதியா தொழுதுகிட்டு இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. அப்படியே வந்து ஓரமா உட்கார்ந்தாங்க. இவருக்கு தெரிஞ்சிருச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி. தொழுவும் போதே நினைக்கிறாரு, தொழுது முடிச்ச உடனே அந்த ஒட்டகத்தை பத்தி கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய சூறாவை ஓதிக்கிட்டு இருக்கிறார். ஏஞ்சி போயிருட்டோம் அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு தான் இவரு ரொம்ப பெருசா ஓதுறாரு அப்படின்னு சொல்லி. அவர் காதுல கேட்கிற மாதிரி சொன்னாங்க, நீ எவ்வளவு நேரம் தொழுதாலும் சரி அந்த ஒட்டகம் மேட்டரை பத்தி பேசாம போறது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவர் தொழுகையை வேக வேகமா முடிச்சார். முடிச்சிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாரு, யார சொல்லலாம், ஒட்டகம்லாம் காணா போல, தப்பு பண்ணிட்டேன் யார சொல்லலாம். என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சலசலப்பு இந்த தவறின் பக்கம் என்னை இழுத்து விட்டது. ஒட்டகம்லாம் காணா போல யார சொல்லலாம் என்று சொல்லி அப்படியே அழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமக்கல்லாஹ் ரஹிமக்கல்லாஹ் ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் உனக்கு கருணை காட்டட்டும், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இதை திரும்ப திரும்ப அவருக்கு ஞாபகம் ஊட்டுனாங்கன்னு சொன்னா, அவரை காயப்படுத்துறதுக்கு இல்ல, அது பெரிய தவறு செய்யக்கூடாது என்று அந்த தவறை அவர் உணர்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்களே தவிர அவரை காயப்படுத்துறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யறாங்க. தவறை மறைக்கணும், கண்ணியமான முறையில் அவர் அணுகணும், அவருடைய தவறை அழகிய முறையில் அவருக்கு புரிய வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான அந்த அணுகுமுறையை பாருங்க. ஃபுர்ஹபீல் அப்படிங்கிற ஒருத்தர் தளபதியா போட்டு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு படையை அனுப்புனாங்க. அந்த படை போன இடம் ரொம்ப அனாச்சாரம் நிறைஞ்ச இடமாக இருந்துச்சு. குறிப்பாக மதுபானங்கள் நிறைந்த இடமாக இருந்துச்சு. அப்ப அந்த ஃபுர்ஹபீல் தன்னுடைய படையினரை பார்த்து சொன்னாங்க, ரொம்ப அனாச்சாரம் நிறைந்த இடமாக இருக்குது, மதுபானங்கள் பெருகி இருக்கக்கூடிய இடமாக இருக்குது, யாரும் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க, யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா என்கிட்ட வந்து சொல்லி இந்த உலகத்திலேயே தண்டனையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக ஃபுர்ஹபீல் அறிவிப்பு ஒன்று செய்றார். படம் திரும்பி வந்துச்சு. இந்த செய்தி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு வந்துச்சு. அப்ப ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஃபுர்ஹபீலை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா நீ யாராவது தவறு செஞ்சுட்டா என்கிட்ட சொல்லி உலகத்திலேயே தண்டனையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்தது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, தவறு செய்யாதீர்கள், ஒருவேளை செய்து விட்டால் தௌபா செய்து விடுங்கள் என்றல்லவா நீ சொல்ல வேண்டும், நீ அதை வெளியே சொல்லி தண்டனையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஏன் சொன்னீர்கள் என்பதாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபுர்ஹபீலை கடிந்து கொண்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம கிட்ட விசாரிக்கப்படும் போது பொய் சொல்லி அவங்களை காப்பாத்தி விடணும் அப்படிங்கிறது கிடையாது, தப்பா விளங்கிக்க கூடாது. இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யாரும் கேவலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கம் சொல்லுகிற அழகான ஒரு உபதேசம். இல்லனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா, இந்த காபாவை இடிப்பதை விட ஒரு மனிதனின் கண்ணியத்தை சிதைப்பது மோசமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட ஒரு பெண்மணி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நான் இஹ்ராம் தரித்து ஹஜ்ஜுக்காக வேண்டி போனேன். போகும்போது ஒரு வாடகை ஒட்டகத்துல தான் நான் போனேன். அந்த வாடகை ஒட்டகம் ஓட்டக்கூடிய ஒருவர் என்னுடைய காலை தொட்டு விட்டார் என்பதாக சொன்னார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரன் 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 மஹ்ஜூரா, மறைத்து விடு மறைத்து விடு மறைத்து விடு, வெளியே சொல்லாதே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், திருந்துவதற்கு வாய்ப்பை தரக்கூடியவன், மனிதர்கள் மன்னிக்க மாட்டார்கள், அவரை கேவலப்படுத்துவார்கள் என்பதாக சொன்னார்கள். வெளியே சொல்லாதீங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், திருந்துவதற்கு வாய்ப்பை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, செய்த தவறை மன்னிக்கவும் மாட்டார்கள், அதை வைத்து அவரை கேவலப்படுத்தவும் செய்வார்கள். ஹிஜ்ரன் ஹிஜ்ரன் ஹிஜ்ரம் மஹ்ஜூரா, மன்னித்து விடு என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறினார்கள். என்றால் அடுத்தவர்களினுடைய குறை குறித்து பேசுகிற ஒரு உரிமை நமக்கு கிடையாது, அவ்வளவுதான். தப்பே செஞ்சிட்டாலுமே கண்ணியத்திற்காக வேண்டி அதை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், தோண்டி தோண்டி குறைகளை ஆராய்ந்து அதை வெளியே எடுத்து கொண்டு வந்து பேசக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? இல்ல, அப்படிதானே?
அடுத்தவங்களுடைய சொத்து பத்தை நாம அபகரிக்கலாமா? முடியாது. அடுத்தவர்களுடைய காசு பணத்தை நாம எடுக்கலாமா? முடியாது. அந்த மாதிரி தான் அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை நாம சிதைக்கலாமா? முடியாது. அவருடைய உயிர் நமக்கு ஹராம், அவருடைய உடைமை நமக்கு ஹராம், அவருடைய கண்ணியமும் நமக்கு ஹராம். அடுத்தவரை கொலை செய்யக்கூடாது, புரிகிறது. அடுத்தவருடைய பொருளை அபகரிக்க கூடாது, புரிகிறது. அடுத்தவரின் கண்ணியத்தை சிதைக்க கூடாது என்பது மட்டும் புரியாத புதிராகவே இருக்கிறது. இன்று வரை புரியாத ஒரு விஷயம் இதுதான். அதுவும் அது போன்றுதான் என்பதாக மார்க்கம் அழுத்தமாக சொல்லித் தருகிறது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு செய்தி ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நான் 2 கூட்டத்தார்களை அறிவேன். ஒரு கூட்டத்தார் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் பாவம் செய்யாமல் இருக்கிறார்கள். பாவம் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் குறித்து குறை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள் யார் குறித்தும் குறை பேசாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பாவம் செய்யாமல் பாவம் செய்பவர்கள் குறித்து குறை பேசுகிறார்களே, அவர்களுக்கு பாவம் செய்யக்கூடிய வாயிலை திறந்து விட்டான். அவர்கள் பாவம் புரிந்தார்கள், அதை வைத்து அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான். பாவம் புரிந்தார்கள், ஆனால் யார் குறித்தும் பேசாமல் இருந்தார்கள் அல்லவா, அவர்களின் பாவங்களை மறைத்து அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாக்க நம்ம பாவம் செய்யலன்ற தைரியத்துல பேசிடுறோம். ஒரு நிமிஷம் தான் அல்லாஹ் நாடு நான் சொல்லி சொன்னா நாம பாவத்துல விழுந்துருவோம். பாவம் செஞ்சவன அல்லாஹ் மன்னிச்சிருவான், அவன் மேல போயிடும். இது நடந்துரும். இதுவெல்லாம் நம்முடைய ஐம்புலன்களுக்கு புரியாத விஷயமாக இருக்கலாம், ஆனால் இது மார்க்கம் அழுத்தமாக சொல்லி தருகிற விஷயம். கைஃப அஸ்பஹத என்பதாக ஒரு அறிஞரிடம் கேட்கப்பட்டது. காலை பொழுதை எவ்வாறு நீங்கள் அடைகிறீர்கள் என்பதாக. அந்த அறிஞர் சொன்னார், 2 நிஅமத்துகளுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நான் அடைகிறேன். இந்த 2 நிஅமத்துகள் என்ன என்று சொல்றாங்க. ஒன்னு, எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆரோக்கியம். நான் ஆரோக்கியமாக காலை பொழுதை அடைகிறேன், எனவே அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 2வது, நான் கண்ணியமாக நான் காலை பொழுதை அடைகிறேன். என்னுடைய குறைகளை அல்லாஹ் மறைத்த காரணத்தினால் அந்த கண்ணியம் கிடைக்கிறது. எனவே ஆரோக்கியமானவனாகவும் கண்ணியமானவனாகவும் ஒவ்வொரு காலை பொழுதையும் நான் அடைகிறேன். அதற்காக வேண்டியே அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்பதாக அந்த அறிஞர் சொன்னார். அதனால தான் மத்தவங்க பாராட்டுனா நம்முடைய முன்னோர்கள் இப்படி சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், என்னுடைய குறையை அவர்கள் அறியாத காரணத்தினால் அவர்கள் என்னை பாராட்டுகிறார்கள், ஆனால் அதை அறிந்தவன் நீயாக இருக்கிறாய், எனவே நீ என்னை மன்னித்து விடு. அவர்கள் என்னை உயர்வாக நினைத்து அவர்கள் என்னை பாராட்டுகிறார்கள், அவர்கள் எண்ணுவதை விட உண்மையிலேயே என்னை உயர்வானவனாக நீ ஆக்கிவிடு என்பதாக துஆ செய்வார்கள். அவர்கள் என்ன பாராட்டுறாங்க, ஏன் தெரியுமா? என்னுடைய குறை அவங்களுக்கு தெரியல, அதனால பாராட்டுறாங்க. ஆனா அந்த குறைய தெரிஞ்சவன் நீ, அதனால நீ என்ன மன்னிச்சிரு. 1. 2வது, அவர்கள் என்னை உயர்வாக எண்ணியே பாராட்டுகிறார்கள், அவர்கள் எண்ணுவதை விட என்னை மேன்மையானவனாக ஆக்கிவிடு என்பதாக துஆ செய்வார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அழகா சொல்லுவாங்க, எந்த ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமினுடைய குறையை மறைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எந்த கூலியை வழங்குகிறான் தெரியுமா? உயிரோடு புதைக்கப்படுகிற ஒரு குழந்தைக்கு யார் வாழ்க்கை தருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எந்த நன்மையை வழங்குவானோ அந்த நன்மையை ஒரு முஸ்லிமினுடைய குறையை மறைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் யார் முஃமின்களின் குறைகளை மறைக்கிறாரோ நாளை மறுமையில் அவருடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறான் என்பதாக சொன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு. ஈமான் கொண்டவர்களே, அடுத்தவர்கள் குறித்து தவறாக எண்ண வேண்டாம். நீங்கள் அவ்வாறு எண்ணுவது பாவம். அடுத்தவர்களின் குறைகளை தோண்டி தோண்டி ஆராய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் கட்டளை வாக்கியத்தில் இதை சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், இன்னல் லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில் லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் பாவங்கள் பரவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலும் வேதனை உண்டு, நாளை மறுமையிலும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இங்க உள்ள தப்பு அங்க சொல்றது, அங்க உள்ள தப்பு இங்க சொல்றது, அவருடைய குறை அங்க சொல்றது, அவருடைய குறை இங்க சொல்றதுன்னு சொல்லி பாவத்தை சகஜமாக்கக்கூடிய வேலையாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அவர் ஏமாத்திட்டாரு, இவர் அநியாயம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் குறித்து இவர் குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அநியாயம் செய்வது என்பது, அபகரிப்பது என்பது, பொய் பேசுவது, வாக்குறுதி மீறுவது என்பது ஒரு சகஜமான நிலையாக அது ஆகிவிடும் அல்லவா? இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். பாவத்தை பரப்புவது, பாவத்தை சகஜமாக்குவது, பாவத்தை எளிமையாக்குவது, இந்த வேலையை செய்யக்கூடியவருக்கு இந்த உலகத்திலும் தண்டனை, நாளை மறுமையிலும் தண்டனை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்கின்ற மைய கருத்தை வைத்துத்தான் ஒரு 10 வாரமாக நம்ம பயான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா,
அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக ஆற்றக்கூடிய ஒருவர் அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் குறை செய்தாலும் இவரால் வெற்றி அடைய முடியாது என்கின்ற அடிப்படையில் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவர்களுக்கான உரிமை என்ன என்பதை புரியாமல் இம்மை மறுமையில் வெற்றி அடைய முடியாது என்பதை அழுத்தமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அடுத்தவர்களை கண்ணியமாக பேசக்கூடிய உயர்ந்த உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. حبيب الله رسول الله إمام المرسلين حبيب الله